பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 17:1 அதன் பின்பகுதி. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இன்றைய தினம் நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், நமக்கு எல்லாமே தெரியும். 99 வயசுல தேவன் அவருக்கு முன்பாக தரிசனமாகி அவர் சொல்றார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. உத்தமனாக இருக்கும்படி ஆபிரகாமை அழைத்த தேவன் நம்மளையும் அழைக்கிறார். உத்தமனாக இருப்பதுன்னா என்ன? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே நமக்கு ரைட்டா இருக்கும், அடுத்தவங்களுக்கு தப்பா இருக்கும். அடுத்தவங்க பண்றது எல்லாமே அவங்களுக்கு ரைட்டாக இருக்கும், நமக்கு தப்பாக இருக்கும். அப்போ எது ரைட்டு எது தப்புன்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இது. ஆனால் நம்ம செய்கிற காரியங்கள்னால அடுத்தவங்க பாதிக்கப்படுறாங்களா, அது பாதிக்கப்படாமல் நம்ம நடந்து கொள்கிறோமா, அதுதான் உத்தமனாக இருப்பது. அதுதான் உண்மையிலே தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருப்பதுன்னா அதுதான். ஆக்சுவலாக அதுதான், நம்ம மூலமாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது, அதுதான். அப்போ தேவன் இந்த காரியம் சொல்லப்படும் போது பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம்ன்றது அவங்களுக்குலாம் சொல்லப்படவில்லை. நியாயப்பிரமாண காலத்தில் அவங்களாம் வாழலை, கட்டளைகள் காலத்தில் அவங்களாம் வாழலை, அதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க. இதுக்கு பின்னால் தலைமுறைக்கு பின்னால் 2ஆவது தலைமுறைக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணங்களே சொல்லப்படுகிறது. 2-3ஆவது தலைமுறைக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணமே சொல்லப்படுகிறது. அதுக்கும் பின்னால் ரொம்ப பின்னால் தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா யாக்கோபு பிள்ளைங்க தான் இஸ்ரேல் போகிறாங்க, அங்கே எகிப்து போகிறாங்க. அங்கே 400 வருடங்கள் கழிந்ததுக்கு அப்புறம் தான் மோசே மூலமாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நியாயப்பிரமாணம் கட்டளைகள்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கு முன்பாகவே தேவனோட தன் மனதின் விருப்பத்தை என்ன சொல்றாரு பாருங்க, உத்தமனாக இருப்பதற்காக ஆபிரகாம் அழைத்தார். ஆபிரகாம் அதில் நின்றார், உத்தமனாக இருந்தார். அதில் ஆபிரகாம் யாரும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நியாயப்பிரமாணங்கள் தெரியும், கட்டளைகள் தெரியும், எல்லாமே தெரியும். உத்தமமாக இருக்கிறோமா, உத்தமனாக இருக்கிறோமா? நம்ம இருதயத்தின் காரியங்கள் எப்படி இருக்கிறது, இருதயத்தின் நோக்கங்கள் எப்படி இருக்கிறது, நம்மளால் எத்தனை பேர் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, நம்ம எத்தனை பேர் பின்னால் இருந்து குத்தியிருக்கோம், நம்ம எத்தனை பேருக்கு பின்னால் இருந்து பேசியிருக்கோம், இதை நம்மளை நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாதம் 5ஆம் மாதத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருப்பதுன்னா இப்படி மனிதருக்கு முன்பாக நம்ம உத்தமனாக இருந்தால் தான் தேவனுக்கு முன்பாக நம்மளை ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்கூலில் ஒழுங்காக படித்து, ஸ்கூலில் அட்டன் பண்ணி ஒழுங்காக படித்து எல்லாம் இது பண்ணாக்கா ரேங்க் கிடைக்கும். அதெல்லாம் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன், ஆனால் எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் போய் நான் பாஸ் ஆகிருப்பேன்னு பார்த்தோம்னா எதுவுமே நடக்காது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்ம நடப்பிக்கும், ஒவ்வொரு காரியத்திலும் மனிதருக்கு முன்பாக நடக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம உத்தமனாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இது ரொம்ப பெரிய காரியம் கிடையாது, ரொம்ப ஈஸியான காரியம். யாரும் ஏமாற்றக்கூடாது, என் மூலமாக யாரும் தண்டிக்கப்படக்கூடாது, என் மூலமாக யாரும் ஏமாற்றப்படக்கூடாது. நம்ம அதுக்காக அடுத்தவங்கள பேசி இப்படி பேசி அந்த மாதிரி சொல்லி இப்படி சொல்லி அடுத்தவங்கள தூண்டி விட்டு சண்டையை மூட்டி விட்டு அடுத்தவங்களோட இதில் நம்ம எப்படி இருக்கிறோம், நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம எதுக்காக அவங்கள்ட்ட பேசுகிறோம், நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம்னு நமக்கு நன்றாக தெரியும். அப்போ அதை எப்படி நம்ம ஈஸியாக அதில் எப்படி மேற்கொள்வது அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு தேவன் முன்பாக நம்ம இருக்கும்பொழுது இந்த ஒரு காரியத்தை கேட்போம் தேவனே, நான் உத்தமனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, நான் எப்படி நடக்க மாட்டவரே, நான் எல்லாத்தையும் ஒழுங்காக இருக்க மாட்டவரே, யாரையும் ஏமாற்றக்கூடாது ஆண்டவரே, தினம் யாரையும் ஏமாற்றக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் முன்பாக நான் ஒழுங்காக இருக்க மாட்டவரே, உங்களுக்கு கட்டளைகளை பின்பற்றி நடக்கும் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானபடி நடக்க வேண்டும் ஆண்டவரே, என் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே தேவன்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு அதே அற்புதமாக அன்று ஆபிரகாம் சொன்ன அதே வார்த்தைகள் தேவன் நம்மளோட சொல்ல உள்ளவராக இருக்கிறார். நம்ம போகிற பாதைகளை சரிப்படுத்த உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை திருப்பி படிக்கிறேன் பாருங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. இன்றைய தினம் கர்த்தர் உங்களை அனைவரையும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடக்கும்படி, தவறு இல்லாமல் பிழைகள் இல்லாமல் நடக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அன்று ஆபிரகாம் சொன்ன அதே வார்த்தை நீர் எங்களுக்கு சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு முன்பாக உத்தமனாக இரு என்று நீர் சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்படி நடக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் தவறுகளில் இருந்தால் அதை திருத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவுவோம்ப்பா. நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம்ப்பா. நாங்கள் உத்தமனாக நடப்பது எப்படி என்பதை நீர் எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இருந்து உண்மை சமூகத்தில் நின்று புது வசனங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வோம்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
தகப்பனே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்கு முன்பாக உத்தமனாக நடக்க நீர் அழைப்பதை உணர்ந்து கொண்டு அந்த அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்வோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. குடும்பத்தில் புதிதான திருமணமானவர்களை முன்பு தெரியுறோமாப்பா. உள்ள ஆசீர்வதிப்போம்ப்பா. அவர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் தகப்பனே நீர் அவரோடு இருந்து அவர்கள் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அவர்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.